நீங்க பேசாம அமைதியா இருக்க வேண்டிய 6 இடம். 1, நீங்க கோபமா இருக்கும் போது வார்த்தை தடிமனா வந்து விழும், அப்ப அமைதியா இருந்துக்குங்க. ஏன்னா நம்ம கோபப்படுறப்ப என்ன அடுத்தவங்களை புண்படுத்த கூடாது, எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களோட மனசு நோகாம பேசணும். அப்படி இல்லாம பேச போறோம், அவனை காயப்படுத்தணும் கோபப்படுத்தணும் தானே நம்மளுடைய வார்த்தைகள் வந்து விழும். ரொம்ப என்ன டீசென்டாவா பேச போறோம்? அதுவும் நம்முடைய நெருங்கின உறவுகள் கிட்ட பேசுறப்ப, ஒரு கணவன் மனைவியோ அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ யாருக்குள்ள வர சண்டைனாலும் சரி, கோபம் வந்துச்சுன்னா வார்த்தை கண்ணாபுண்ணான் தான் வந்து விழும். உங்க கோபம் குறைஞ்சதுக்கு அப்புறம் இல்ல தெளிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பேசினதெல்லாம் தப்பு அப்படின்னு புரிஞ்சாலும் கொட்டின வார்த்தையை அள்ள முடியுமா? அப்புறம் திருப்பி நடந்த விஷயத்தை சரி பண்ண அல்லது சம்பந்தப்பட்டவங்களை சமாதானப்படுத்தன்னு இன்னொரு பெரிய போராட்டமா தான் இருக்கும். அதனால கோபம் வரப்ப அமைதியா இருந்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களுடைய அமைதி ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு என்னடா நம்ம இவ்வளவு செஞ்சோம் இவ்வளவு பேசணும், அவன் ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசலையேன்னு கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சுட்டு போயிடலாம். இல்ல அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா கூட நடக்கலாம் இல்லையா? ஆனா கோபப்படுறதுனால எந்த மாற்றமும் நிகழ போறது இல்ல, எந்த பயனும் இல்ல. என்னைக்காவது எங்கேயாவது யாராவது ஒருத்தர் கோவப்பட்டு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஆமாமா நீங்க நியாயமா தான் கோவப்படுறீங்க, நான் செஞ்சதுதான் தப்பு அப்படின்னு தன்னுடைய தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டு சுமூகமா போனதா வரலாறே கிடையாது. ஏன்னா யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க செய்யறதுதான் நியாயம். சரி, உங்களுக்கு எப்படி நீங்க செய்யறது நியாயமோ அது மாதிரி தான் அடுத்தவங்களுக்கும். நீங்க கோவப்படுறதுனால யாரும் மாறிடவும் மாட்டாங்க, எதுவும் மாறிடாது. அப்புறம் வேஸ்டா கழுதி அந்த கோவத்தை எதுக்கு பட்டுக்கிட்டு? அதனால உங்க மனசையும் உடம்பையும் நீங்க கெடுத்துக்கிறது தான் மிச்சமா இருக்கும். சோ உங்களுக்கு கோவம் வரப்ப அமைதியா இருந்துருங்க. 2வது, நீங்க கடுமையான பசியில இருக்கும் போது, நீங்க பசியில இருக்கும் போது உங்களுக்கு கோவம் தான் வரும், நல்ல மனநிலையில இருக்க மாட்டீங்க, அப்போ அமைதியா இருந்துருங்க. நீங்க கூட இத பல இடங்கள்ல பாத்துக்கலாம். ஒரு சில ஆபீஸ்லாம் போனீங்கன்னா கரெக்டா நீங்க அந்த லஞ்ச் டயத்துல வேலை முடிக்க போறப்ப கொஞ்சம் அவங்க எல்லாம் வல்லுன்னு உழுறத கவனிச்சிருப்பீங்க, பாத்திருக்கீங்களா? அதே மத்தியானம் லஞ்ச் முடிச்சிட்டு சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப காமா நிதானமா வேலை பார்ப்பாங்க. அதனால நீங்க பசியில இருக்கும் போதும் எதுவும் பேசாதீங்க, அமைதியா இருந்துருங்க. 3வது, உங்களுடைய பேச்ச மத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கும் போது, ஒருத்தவங்க கிட்ட நீங்க பேசும்போது அவங்க நீங்க என்ன பேசினாலும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அப்போ அமைதியா இருந்துக்குங்க. இந்த மாதிரியான பிரச்சனை நிறைய காதலர்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி வரும். நீங்க அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அதை புரிய வைக்க முயற்சி பண்ணீங்கன்னா தோத்து தான் போவீங்க. ஏன்னா அதை கேட்கிற அவங்க சமமான மனநிலையில இல்ல. அவங்களுடைய ஆதங்கமே உங்களை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால வந்ததுதான். அதுக்குன்னு நீங்க அதை புரிய வைக்க கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்ல. அந்த நேரத்துல அமைதியா இருந்துருங்க. வேற ஒரு நல்ல மனநிலையில சமமான மனநிலையில அவங்க இருக்கும்போது அப்போ உங்க தரப்ப சொல்லி நீங்க புரிய வைக்கலாம். 4வது, உங்களுடைய பேச்ச மதிக்காத போது, உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பில்லாத இடத்துல நீங்க மேற்கொண்டு பேசும்போது உங்களுக்கான மதிப்பையும் நீங்க இழந்துடுறீங்க, அப்போ அமைதியா இருந்துருங்க. 5, மத்தவங்க பேசுறத கேட்கும்போது இடையில குறுக்கிடாம அடுத்தவங்க பேசுறத முழுசா கேட்கும்போது தான் நீங்க அந்த விஷயத்தையே முழுசா புரிஞ்சுப்பீங்க. அதனால அந்த நேரத்துல அமைதியா இருந்துருங்க. 6, இந்த அமைதியையே நீங்க ஒரு ஆயுதமா பயன்படுத்தலாம். பல வீடுகள்ல கணவன் மனைவி சண்டை போடுறப்ப மனைவி பேசாம ஒரு செயல் செய்வாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்குங்கிறது வாயையே திறக்காம காயப்படுத்தும். எப்பவுமே இந்த அமைதிக்கு கோபத்தை விட வலிமை அதிகம். இதை தெரிஞ்சதுனால தானோ என்னவோ பல பிரபலங்கள் ரொம்ப அமைதியா இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? நீங்க கோபமா கத்தி பேசி சவால் விட்டு ஒரு செயலை செய்யறதை விட அமைதியா சத்தம் போடாம உங்களுடைய வெற்றியால திருப்பி அடிக்கிறது தான் மாஸ். இததான் திருவள்ளுவரும் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமைதியா ஆர்ப்பாட்டம் இல்லாம சத்தம் இல்லாம அந்த செயலை செஞ்சு முடிக்கிறது. இந்த 6 இடங்கள் மட்டும் இல்ல, இன்னும் பல இடங்கள்ல நீங்க அமைதியா இருக்கிறதுனால பல சௌகரியங்கள் இருக்கு. நீங்க பேசுறப்போ ஒருத்தவங்க எடுத்துக்கிற அட்வான்டேஜோட கம்பேர் பண்ணும்போது நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட யாரும் நெருங்க மாட்டாங்க. அதனால நீங்க மனிதர்களை ரொம்ப ஈஸியா கையாளலாம். இது இல்லாம பொதுவான தருணங்கள்னு நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு உங்ககிட்ட போதுமான ஆதாரம் இல்லாத போது, உங்களை பேச சொல்லாத போது, உங்ககிட்ட பேச ஒண்ணும் இல்லாத போது, உங்களுடைய வார்த்தைகள் மத்தவங்களை காயப்படுத்தும் போது, உங்களுடைய வார்த்தைகள் அந்த சூழ்நிலையை எந்த விதத்திலையும் மாத்தாத போது, உங்களுக்கு அந்த விஷயத்தை பத்தி முழுசா தெரியாத போது, புறம் பேசும் போதுன்னு இப்படி பல இடங்கள்ல நம்ம அமைதியா இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும்.